بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم. ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل عليكم من خير من ربكم والله يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم. ما ننسخ من آية أو ننسها نأتي بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால், அவனுடைய அருளினால் சஃபத்து தஃபாசீர் என்ற விளக்க உரை கிதாபின் மூலமாக நாம் குர்ஆனுடைய ஆயத்துகளை, குறிப்பாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் விவரமாகவும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த ஆயத்துகளுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 103 ஆயத்துகளை கடந்து 104வது ஆயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் காண இருப்பது 104வது ஆயத்திலிருந்து 110வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த வசனங்களுடைய விளக்கங்களை, அதனுடைய தர்ஜுமாக்களை, அதனுடைய அர்த்தங்களைத்தான் பார்க்க போகிறோம். அதன் இலக்கியங்களையும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களையும் நாம் பார்ப்போம். இந்த 104வது ஆயத்தின் ஆரம்பம் எவ்வாறு இருக்கும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா என்பதாக ஆரம்பமாகி இலா இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர் என்பது வரைக்கும் இருக்கிறது. சரி, இந்த ஆயத்துகளோடு தான் இது முடிகிறது. 104வது ஆயத்திலிருந்து ஆரம்பமாகி 110வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த வசனங்களைத்தான் நாம் காண இருக்கிறோம். அதற்குரிய தலைப்புகளையும் நாம் கொடுத்திருக்கிறோம். பாடம் 129 சஃபத்து தஃபாசீர். சஃபத்து தஃபாசீர் இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 128 பாடங்களை நாம் கடந்து விட்டோம். 129வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? வழக்கமாக நாம் பாடத்துடைய ஆரம்பத்திலே ஒவ்வொரு தஃப்சீருடைய ஒவ்வொரு ஆயத்துகளுடைய அந்த கூட்டு முடிந்து அடுத்த வசனங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த முந்தைய வசனங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய வசனங்களுக்கும், அதாவது நாம் பார்த்த வசனங்களுக்கும் பார்க்க இருக்கின்ற வசனங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை காண்பது வழக்கம். அந்த 2 ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள முனாசபத் என்ன, முனாசபத் இருக்கு 2 ஆயத்துகளுக்கு மத்தியில தொடர்பு என்ன இருக்கு என்பதை நாம் பார்ப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே இங்கு தொடர்பையும் காண இருக்கிறோம். சரி, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? தலைப்பை பற்றி சொல்லும்போது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாம் எது சம்பந்தமான ஆயத்துகளை காண்கின்றோமோ, என்னென்ன விளக்கங்களை காண இருக்கிறோமோ, அதற்கு ஏற்றாற்போல் தான் தலைப்பையும் நாம் தேர்ந்தெடுப்போம். சில நேரங்கள் அது அந்த கிதாபில் உள்ளதாக இருக்கலாம், சில நேரங்கள் அது சம்பந்தமான தொடர்புடைய வாசகங்களாக இருக்கலாம். அந்த அடிப்படையிலே இந்த பாடத்திற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு உள்ளத்தில் கிடக்கும் குப்பைகள். உள்ளத்தில் கிடக்கும் குப்பைகள். அல்லாஹு தாலா படைத்த உள்ளம் என்பது அவனுக்கு சொந்தமான இடம். அதாவது சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ்வுடைய இடம் கல்புல் மூமின், மூமினுடைய உள்ளம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னு சொன்னா, உள்ளம் மூமின் அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம். அங்கு அல்லாஹ் இருக்கணும்,
அல்லது ஆகிரத் இருக்கணும், அல்ல மறுமையுடைய சிந்தனைகள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும். அதுதான் உள்ளத்தில் வைக்க வேண்டிய இடம், உள்ளத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள். குப்பை கிடக்குது, உதாரணமா நாளி, அதாவது சாக்கடை ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னா அதுல எதை போடுவோம்? அதில் அழுக்குகளை போடுவோம், கசறுகளை போடுவோம். ஏன்னா வேணா, அதாவது கெட்டு போன வீணான விஷயங்களை தூக்கி போடுவோம். அதே ஃப்ரிட்ஜ் இருக்குது உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற விஷயங்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக வைப்போம். அதில் போய் வீணான விஷயங்களை வச்சா ஃப்ரிட்ஜு கெட்டு போயிடும், கூட இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் கெட்டு போயிடும். அதே போல இந்த உள்ளத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல குணங்கள், நல்ல நடைமுறைகள், நல்ல செயல்பாடுகள், நல்ல எண்ணங்கள், இவைகளைத்தான் வைக்க வேண்டும். இதில் கொண்டு பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வஞ்சகம், தீய எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், பழிவாங்கும் நினைப்பு, இது போன்ற வெறுக்கத்தக்க குணங்களை, முன்கராத்துல் அஹ்லாக் என்பதாக சொல்லுவோமே, குணங்களில் வெறுக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு வைப்போமே என்றால் அவைகள்தான் குப்பையாக இருக்கும். உள்ளத்தையும் குப்பையாக்கிரும், அதுல இருந்த ஒரு சில நல்ல விஷயங்களையும் கெடுத்துவிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். அப்போ எனவே உள்ளம் இருக்கிறதே குப்பைகளை விட்டு பரிசுத்தமாக வேண்டிய இடம். இந்த பரிசுத்தம் என்பது முழுமையாக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கிடைக்கும். அல்லாஹ் சொல்ற மாதிரி வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அந்த வஞ்சகம், காழ்ப்புணர்ச்சி என்ற அந்த கில் இருக்கு, அதை நாம் நீக்கி விடுவோம். யாருக்கு? சொர்க்கவாசிகளுக்கு. சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் செய்யப்படக்கூடிய முதல் வேலை. இந்த உலகத்திலேயே அதை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி அல்லாஹு தாலா கூறுகிறான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ் ஒரு சூரத்தில் ஒரு துவாவை சொல்லித்தரான். ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அந்த கில்லை தூரமாக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லித்தந்து ஒவ்வொரு நேரமும் துஆவாக கேளுங்கள், இதை அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், அல்லாஹு தாலா இதை கொண்டு உங்களை பாதுகாப்பான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே இந்த உள்ளத்தில் கிடக்கும் குப்பைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் அசலான முயற்சியாக இருக்கிறது. அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் காண இருக்கிறோம். வழக்கமாக நாம் பாடத்திற்குள், தஃப்சீருக்குள், விளக்கத்திற்குள் செல்வதற்கு முன்பாக அதனுடைய தர்ஜுமாக்களை, அர்த்தங்களை பார்த்துவிட்டு செல்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த ஆயத்துகளுடைய, அதாவது 104வது ஆயத்திலிருந்து 110வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகள், அதாவது 4, 5, 6, 7, 8, 9, 10, மொத்தம் 7 ஆயத்துகள். அதனுடைய அர்த்தங்களை, தர்ஜுமாக்களை இன்ஷா அல்லாஹ் பார்த்துவிட்டு நாம் உள்ளே செல்லலாம். வாருங்கள் தர்ஜுமாவை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, லா தகூலு ராயினா, நீங்கள் நபியை நோக்கி ராயினா என கூறாதீர்கள். வகூலுன்துர்னா, அதற்கு பதிலாக எங்களை பாருங்கள் என்ற பொருளை தரும் உன்துர்னா என கூறுங்கள். ரஆ, அதிலிருந்து ராயி, ரஆனா மேய்த்தான் சொல்றது, ராயி மேய்க்கக்கூடியவன். நலர எந்தூர்லிருந்து உந்துர், உந்துருனா எங்களை பாருங்கள், எங்களை பாருங்கள் என்ற பொருளை தரும் உன்துர்னா என்று கூறுங்கள். வஸ்மஉ வலில் காஃபிரீன அதாபுன் அலீம், மேலும் நபி கூறுவதை முழுமையாக செவிமடுங்கள், முழுமையாக கேளுங்கள், காதாழ்த்தி கேளுங்கள். இதற்கு மாறாக கூறும் வலில் காஃபிரீன, இதற்கு மாறாக கூறும் நிராகரிப்பவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு. அதாபுன் அலீம், அதாப் என்பது வேதனை, அலீம் என்பது துன்புறுத்தக்கூடிய வேதனை. பாருங்க, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் நபியை பார்த்து எங்களை மேயுங்கள், ராயினா என்ற வார்த்தையை கூறாதீர்கள்.
மாறாக எங்களை பாருங்கள் என்று பொருள் தரும் உல்லூர்னா என்ற வார்த்தையை கூறுங்கள். இன்னும் நபியுடைய விஷயங்களுக்கு முழுமையாக செவிமடுங்கள். நிச்சயமாக இந்த விஷயங்களை இன்னும் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு நோவினை தரும் வேதனை தான் உண்டு. மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி, நம்பிக்கையாளர்களே, வேதத்தை உடையவர்களிலிருந்தும் வேதத்தை உடையவர்களிலும் இணை வைத்து வணங்குபவர்களிலும் உள்ள இவ்வேதத்தை நிராகரிப்பவர்கள் தங்களிடம் உள்ளதை விட சிறந்த ஒன்று உங்கள் இறைவனால் உங்கள் மீது அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள். உங்கள் மீது அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள். மா யவத்துல்லதீன கஃபரு, விரும்ப மாட்டார்கள். எவர்கள் கஃபரு நிராகரித்து விட்டார்களோ, மின் அஹ்லில் கிதாபி, வேதம் கொடுக்கப்பட்ட வேதவாசிகளிலிருந்து எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ, வல் முஷ்ரிக்கீன, இன்னும் முஷ்ரிக்கின்கள் இணை வைக்கக்கூடியவர்கள், ஐ யுனஸ்ஸல அலைக்கும் மின் ஹைரின் மின் ரப்பிக்கும், ஐ யுனஸ்ஸல அலைக்கும், உங்கள் மீது இறக்கப்படுவதை, மின் ஹைரின் மின் ரப்பிக்கும், உங்களிடம் ரப்பிடமிருந்து ஒரு சிறந்த ஒரு விஷயம், உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயம் இறக்கப்படுவதை, இவ்வேதத்தை விட நிராகரிப்பவர்கள் உங்களிடம் உள்ளதை விட சிறந்த ஒன்று உங்கள் மீது இறைவனால் உங்கள் மீது அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள். யஹ்தஸ்ஸு பி ரஹ்மத்திஹி மையஷா, அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தன் கருணையை சொந்தமாக்கி விடுகிறான். ரஹ்மத்திஹி மையஷா வல்லாஹு துல் ஃபضலில் அலீம், வல்லாஹு துல் ஃபضலில் அலீம், அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் ஆவான். அல்லாஹு தாலா தான் நாடின அடியார்களை இதற்காக தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் முஷ்ரிக்கின்களும் சரி வேதவாசிகளும் சரி உங்களுக்கு ஒரு சிறந்த விஷயம், அவர்களை விட ஒரு சிறந்த நலவான விஷயம் இறக்கப்படுவதை விரும்பவே மாட்டார்கள். மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா, இன்னும் நபியே, ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலும் அல்லது அதை மறக்கடித்தாலும், நஅத்தி பி கைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா, அதற்கு ஒப்பானதை அல்லது அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம். அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக பேராற்றலுடையவன் என்பதை நீர் அறியவில்லையா? அலம் தஅலம், இன்னும் நீங்கள் அறியவில்லையா? அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா? வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை தவிர உங்களுக்கு பாதுகாவலனும் இல்லை, உதவி செய்பவனும் இல்லை. மின் வலியும் வலா நசீர், வமா லக்கும், உங்களுக்கு இல்லை, மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர, மின் வலியின், பாதுகாவலன், வலா நசீர், உதவி செய்பவன் எவருமே இல்லை. அம் துரீதூன அன் தஸ்அலூ ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபுல், நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் மூசாவிடம் அவருடைய மக்கள் வீணான கேள்விகளை கேட்பதைப் போல் நீங்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா? அம் துரீதூன அன் தஸ்அலூ ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபுல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதற்கு முன்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவருடைய சமுதாயங்கள் கேள்வியை கேட்டதை போன்று உங்களுடைய ரசூலிடமும் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா? வமன் யதபத்தில் குஃப்ர பில் ஈமான், எவர் இத்தகைய கேள்விகளை கேட்டு தன் நம்பிக்கையை நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்கிறாரோ, ஃபகத் தல்ல சவா அஸ்ஸபீல், அவர் நேரான வழியை விட்டு மெய்யாகவே தவறிவிட்டார். ஃபகத் தல்ல சவா அஸ்ஸபீல், நேரான வழியை விட்டு வழிகட்டு விட்டார். வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருத்தூனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா, வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப், வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலானோர்கள், லவ் யருத்தூனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன், நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிட வேண்டுமே என்று விரும்புகிறார்கள். மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம்
மின் பாதி மா தபய்யன லஹுமுல் ஹக், அவர்களுக்கு உண்மை இன்னதென்று தெளிவாக தெரிந்த பின்னும் இவ்வாறு அவர்கள் விரும்புவதன் காரணமெல்லாம் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமைதான். வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிட வேண்டுமே என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு உண்மை இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் இவ்வாறு அவர்கள் விரும்புவதன் காரணமெல்லாம் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமைதான். ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹ். ஃபஅஃபு, ஆகவே அல்லாஹுடைய மற்றொரு கட்டளை வரும் வரை, ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹ், அல்லாஹுடைய மற்றொரு கட்டளை வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்தும் புறக்கணித்தும் மாறுங்கள். ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹ் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிகவும் பேராற்றலுடையவன் ஆவான். வாகீமுஸ் ஸலாத் வாகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், மேலும் நீங்கள் தொழுகையை கடைபிடித்தும் ஜக்காத் கொடுத்தும் மாறுங்கள். வமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ், ஏனென்றால் மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்காக நீங்கள் என்ன நன்மையை முன்கூட்டி அனுப்பி வைப்பீர்களோ அதையே அல்லாஹ்விடம் மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள். ஆதலால் இறப்பதற்கு முன்னரே என்ற அளவு நன்மையை செய்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். இந்த ஆயத்துகளுடைய வசனங்களுடைய அர்த்தங்கள், பொருளை தான் பார்த்தோம். 104 110 வரைக்கும் உள்ள இந்த ஆயத்துகளை பற்றி இதில் அல்லாஹு தாலா சில கட்டளைகளை சொல்லுகிறான் மூமின்களுக்கு, அவர்கள் செய்வது போல செய்யாதீங்க என்பதாக. இன்னும் அந்த முஷ்ரிக்கீன்களுடைய அந்த எண்ணம் எவ்வளவு கெட்ட எண்ணம் என்பதை சொல்லி காண்பிக்கின்றான். உங்களுக்கு நல்லது வரதை விரும்பவே மாட்டார்கள் என்பதாக. அடுத்ததாக அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன் என்பதாக. அடுத்ததாக முன்னுள்ள சமுதாயம் மூசா அலை இஸ்லாமிடம் எவ்வாறு கேள்வி மேல் கேள்வி, வீணான கேள்விகளை கேட்டு சீரழிந்து போனார்களோ அதுபோன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கின்றான். அதற்கு பிறகு அந்த காஃபிர்களுடைய விருப்பம், உங்களை அப்படியே மதம் மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு தெரியும் நீங்கள் இருப்பதுதான் உண்மை என்பதாக, ஆனால் பொறாமை. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பாதுகாப்பதற்கு அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது, நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும், சக்காத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஈமானிலே பாதுகாப்பாக இருப்பதற்குரிய வழிகளாக இருக்கின்றது. இன்னும் உங்களுக்கு நலவுகளை நீங்கள் முற்படுத்தி கொண்டே இருங்கள் என்பதாக சில உபதேசங்களை ஆயத்துகளின் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். எனவே இதனுடைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாருங்கள் கிதாபிற்குள் அதை கொண்டு நாம் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال تعالى قال الله تعالى يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا إلى إن الله بما تعملون بصير. إن الله بما تعملون بصير. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா என்ற ஆயத்திலிருந்து ஆரம்பமாகி இன்னல்லாஹு பிமா தஅமலூன பஸீர் என்ற ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான் காண இருக்கிறோம். சரி, அல் முனாசபத்து. அல் முனாசபத் என்றால் தோதுப்பாடு, அதாவது தொடர்பு. இதற்கும் அதற்கும் உள்ள கனெக்ஷன் என்ன என்பதை பார்க்க போகிறோம். லம்மா ذكر تعالى கபாயிஹல் யஹூத். கபாயிஹல் யஹூத், கபீஹ் பன்மை கபாயிஹ். அல்லாஹு தாலா அந்த யூதர்களுடைய கபாயிஹ், கெட்ட தன்மைகள், அருவருக்கத்தக்க விஷயங்கள், மோசமான அசிங்கமான பழக்கங்களை எடுத்து கூறிய பின்பு, ஆரம்பத்திலேருந்து எல்லாம் எடுத்து கூறுறோம் அவங்க என்னென்ன செய்கிறாங்க. ஒவ்வொரு நன்றி கெட்டத்தனம், துரோகம், அல்லாவிற்கு மாறு செய்வது, நபிமார்களுக்கு துரோகம் செய்வது, கொடுத்த நியாமத்தை துச்சமாக மதிப்பது, உயர்வை விட்டுவிட்டு தாழ்வின் பக்கம் செல்வது,
கண்ணியத்தை எறிந்துவிட்டு கேவலத்தை தேடுவது, இப்படி பல விஷயங்கள், துரோகம், நன்றி கெட்டத்தனம், இவைகள் அனைத்தும் அவர்களுடைய அந்த கெட்ட பழக்கங்கள் வழக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். ஆரம்பத்திலிருந்தே அது சம்பந்தமாகத்தான் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அவைகள் அனைத்தும் சொல்லப்பட்டது. அதிலே அவர்களெல்லாம் பெரிய அளவு நிறைய விஷயங்கள் செய்தார்கள். அடுக்கினோம் அல்லவா இவ்வளவு நேரம், ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தோம். அதில் எதை அவர்கள் குறிப்பாக்கி கொண்டார்களோ, பிஹி எதை கொண்டவர்கள் குறிப்பாக்கி கொண்டார்களோ. பல விஷயங்கள் இருந்தாலும் அதுல மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். 1000 விஷயம் செஞ்சிருக்காங்க, அதுல 1 2 ரொம்ப பெருசா இருக்கும். பல விஷயங்கள் பெருசா இருக்கும், அதுல 1 2 மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். பிஹி அவர்கள் எதை கொண்டு தங்களுக்கு குறிப்பாக்கி கொண்டார்களோ, எதை மின் லுரூபி சிஹ்ரி சூனியத்துடைய வகைகளிலிருந்து. ஏனென்றால் இறுதியாக அதை பற்றி தான் பேசப்பட்டது. வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமானு வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர. அப்ப அந்த சூனியத்தின் வகைகளிலிருந்து எந்த ஒன்றை தங்களுக்கென குறிப்பாக்கி கொண்டார்களோ, வஷஅவததி வழிகேடு, வலாலத், இதிலிருந்து எந்த ஒன்றை அவர்கள் தங்களுக்கு ஆக்கி கொண்டார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். கபாயஹ் என்பதுல எல்லா விஷயங்களும் வந்துடுது. அதிலும் குறிப்பாக, அதாவது ஆம சொல்லி ஹாசையும் சொல்றோம். அதிலே மிக பெரிய விஷயம், கெட்டதுல கெட்டது, அதை கவலையா அல்லாஹ் அலிஸ்லாம் சொல்லி காண்பிக்கின்றான். அதை தெளிவாக அல்லாஹ் விளக்கி காண்பிக்கின்றான். சரி, அகபஹு பிபயானி நௌஇன் ஆகர் மின் ஸூஇ வஷ்ஷர்ரி. அகபஹு அதற்கு பின்னாலே அல்லாஹ் கொண்டு வருகிறான். இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு ஆகபஹு அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா தொடர்கிறான். பி பயானின் ஒரு விளக்கத்தை கொண்டு, நௌஇன் ஆகர் மற்றொரு வகையான, மின ஸூஇ வஷ்ஷர்ரி கெடுதிகளிலிருந்தும் தீங்கிலிருந்தும், கெடுதி மற்றும் தீங்கிலிருந்து அவர்கள் செய்யக்கூடிய மற்றொரு வகையான ஒரு விஷயங்களை கொண்டு அல்லாஹ் விளக்குவதை கொண்டு தொடர்கிறான். மற்றொரு தீங்குடைய விஷயங்கள், அதை பற்றி என்னது, அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை விளக்குவதை கொண்டு அல்லாஹு தாலா அதற்கு பின்னால் ஆயத்தில் தொடர்கிறான். அல்லதி அது என்னது, யுதுமிரூனஹு லின்னபிய்யி வல் முஸ்லிமீன். யுதுமிரூனஹுனா அந்த விஷயங்களை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். லின்னபிய்யி, அதாவது யுதுமிரு அல்லுமர யுதுமிரு தீங்கை மறைத்து வைப்பது. அப்போ அதை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். இந்நபி நபிக்கு எதிராக, வல் முஸ்லிமீன்கள் வல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள். மினத்தானி பொறாமையிலிருந்து, குத்தி பேசுவது, வல் ஹெக்கதி பொறாமை வஞ்சகம், வல் ஹசதி ஹெக்கத் கால் புரட்சிக்கு சொல்லலாம், வல் ஹசத் பொறாமை, ஒ தமன்னி ஜவால் தமன்னி ஜவாலின் நிஅமதி அனில் முஃமினீன் மூமின்களை விட்டு நியமத்துகள் பறிபோய்விட வேண்டும் என்ற ஆசை. வத்திஹாதிஹிம் ஷரிஅத்தல் கர்ரா ஹதுஃபன் லித்தானி. வத்திஹாதிஹிம் அவர்கள் ஆக்கி கொண்டது அஷரிஅத்தல் கர்ரா, அதாவது தூய்மையான மார்க்கத்தை, ஹதுஃபன் குறிக்கோளாக நோக்கமாக, லித்தானி அவர்கள் குத்தி பேசுவதற்கு, அவர்கள் தானான குத்துவதற்கு, ஈட்டி எறிவதற்கு, குத்துவதற்கு குறிக்கோளாக ஷரியத்தை, தூய்மையான ஷரியத்தை அவர்கள் ஆக்கி கொண்டது. ஒத்தஜ்ரீஹி மேலும் ஒத்தஜ்ரீஹா காயப்படுத்துவது, பிசபபின் நஸ்ஹி அதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கொண்டு, லிபாதுல் அஹ்காமி ஷர்இய்யத்தி ஷரியத்துடைய சட்டங்களிலிருந்து சில சட்டங்கள் மாறக்கூடிய அந்த காரணத்தை முன்வைத்து அதை களங்கப்படுத்துவது, ஷரியத்தை களங்கப்படுத்துவது, குத்தி பேசுவதற்கு இதை தூய்மையான பரிசுத்தமான குறையில்லாத அப்பழுக்கற்ற ஷரியத்தை அவர்கள் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்வது, எடுத்துக்கொள்வது, இது போன்ற விஷயங்களை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அது எவ்வாறு மறைக்கிறார்கள் என்ற விஷயங்களை பார்ப்போம். எவ்வாறு மறைக்கிறாங்கிற விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆயத்துகளில் காண இருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் தான் அவருடைய உள்ளங்களில் கிடைக்கக்கூடிய குப்பைகளாக இருக்கிறது, அழுக்குகள், கசடுகளாக இருக்கிறது.
இதைத்தான் நாம் குப்பை, உள்ளத்தில் கிடக்கும் குப்பைகள் என்று சொல்லி காண்பித்தோம். குப்பைகள் தான் அவைகள், அவருடைய உள்ளங்களில் கிடக்கக்கூடிய குப்பைகளாக இருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் என்பதை தெளிவாக சொல்லி காண்பித்தோம். அப்ப சென்ற ஆயத்துகளில் அவர்களுடைய அந்த கெட்ட விஷயங்களை, அவருடைய அந்த அசிங்கமான செயல்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதிலும் அவர்கள் அசிங்கத்திலும் பெரிய அசிங்கம், கேவலத்திலும் பெரிய கேவலமான ஒரு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா குறிப்பாக எடுத்து காண்பித்து விட்டு, அதை தொடர்ந்து இன்னும் அவர்கள் பல தீமைகளை நபிக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, ஷரியத்திற்கு எதிராக, மார்க்கத்தை குத்தி பேசுவதற்காக வேண்டி உள்ளே வைத்திருக்கின்றார்கள் என்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லி காண்பிக்கின்றார். அது சம்பந்தமான ஆயத்துகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். இப்பொழுது தொடர்பை, அதற்கும் இதற்கும் உள்ள கனெக்ஷன் என்ன என்பதை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கு பிறகு நாம் லொகத்துடைய அர்த்தங்களை, அகராதி பொருட்களையும், அதற்கு பிறகு அதனுடைய விளக்கங்களையும், சபபு நுசூல் இறங்கிய காரணங்களையும் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் பார்க்கக்கூடிய பாடத்திலே விளக்கத்தை தெளிவாக தருவானாக. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய ஒளியை கொண்டு நம்ம இருளை நீக்கி அருள் பெறச் செய்வானாக. இந்த உம்மத்திற்கும் அதை கொண்டு உலமாக்களுக்கும் அல்லாஹு தாலா நேரான சரியான வழியை காண்பிக்கக்கூடிய அல்ல மனோபக்குவத்தையும் தைரியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.